குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். அடுத்த டாபிக் நம்ம என்ன பார்க்கறோம்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் இன் டேர்ம் ஆஃப் ஆக்சிடேஷன் நம்பர். ஆக்சிஜனேற்ற எண் அடிப்படையில் ஆக்சிடேஷன் நம்பர் பேஸ் பண்ணி நம்ம ரிடாக்ஸ் ரியாக்ஷன் நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம டியூரிங் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன் நடக்குது. ரிடாக்ஸ் ரியாக்ஷன்னா ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்கும், ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் அண்டு ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஆக்சிஜனேற்ற வினை நடக்கும், ஒடுக்க வினை நடக்கும். ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் என்ன அர்த்தம்? அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் அண்டு ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ். அப்படியே நம்ம ரிவர்ஸில் சொன்னோம்னா அது என்ன அப்படின்னு கேட்டால் ரிடக்ஷன் ரியாக்ஷன். அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அண்டு ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன், இந்த ரியாக்ஷனுக்கு ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ். இப்போ இந்த ரெண்டு ரியாக்ஷனும் நடக்குது. இது ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் நம்ம எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால், எலக்ட்ரான் லாஸ் ஆனிச்சுன்னா எலக்ட்ரான் லாஸ் அது என்ன ரியாக்ஷன்? எலக்ட்ரான் லாஸ் ஆகும்போது அது என்ன ரியாக்ஷன்? அது ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். எலக்ட்ரான் லாஸ் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். எலக்ட்ரான் கெயின் பண்ணிச்சுன்னா அது வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ். அப்போ ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸில் நம்ம வந்து எலக்ட்ரானை லாஸ் பண்ணக்கூடிய ஒரு ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா அது ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். எலக்ட்ரானை கெயின் பண்ணிச்சுன்னா அது ரிடக்ஷன் ரியாக்ஷன். அப்போ ரெண்டுமே நடக்கிறதுனால அதுக்கு பேர் என்ன பண்ணுன்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ். டியூரிங் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் எலமெண்ட் சேஞ்ச். ஒன்று ரிடாக்ஸ் ரியாக்ஷன் நடக்கும்பொழுது அந்த எலமெண்ட்ஸோடைய ஆக்சிடேஷன் நம்பர் வந்து சேஞ்ச் ஆகும், அந்த தனிமத்தினுடைய ஆக்சிஜனேற்ற எண் சேஞ்ச் ஆகும். A reaction in which oxidation number of the elements increase is called oxidation number. ஒரு ரியாக்ஷன் நடக்கும்பொழுது அந்த எலமெண்ட்ஸோடைய ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா அது ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். அதே a reaction in which oxidation number decrease is called redox reaction. ஒரு எலமெண்ட்ஸோடைய ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா அது ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ். அதே ஒரு எலமெண்ட்ஸோடைய ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது எலமெண்ட்ஸோடைய ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆனிச்சுன்னா அது வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ். எப்படின்னு பார்க்குறோம். நம்ம இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரியாக்ஷனில் 2KMnO4 பொட்டாசியம் பர்மாங்கனேட் ரியாக்ட் வித் ஃபெரஸ் சல்ஃபேட் 10 moles எடுத்துக்கிறாங்க, FeSO4. இட் கிவ்ஸ், அது கூட என்ன பண்ண அப்படின்னா சல்ஃபரிக் ஆசிட் 8 moles சல்ஃபரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகுது. இப்போ இந்த இடத்துல Mn அப்படிங்கிறது தான் ஆக்சிடைசிங் ஏஜெண்டாக செயல்பட்டு அதை எலமெண்ட்ஸ் வந்து ரெடியூசிங் பண்ணுது. இப்போ என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் இந்த Mnோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு நீங்கள் வந்து மறந்துடுங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டு வந்து நம்ம எடுத்துக்க வேண்டாம், எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கேவோட சார்ஜ் எனக்கு என்ன அப்படின்னு கேட்டால் இதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த கேங்கிறது அல்கலைஸ் மெட்டல், லித்தியம் சோடியம், அது லித்தியம் சோடியம் பொட்டாசியம் ருபீடியம் சீசியம் ஆல்கலைஸ் மெட்டல். நம்ம அந்த 11 பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கும், அந்த 7 பாயிண்ட்ஸ் நம்ம படிக்கும்போது அதை பார்த்துருப்போம். இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +1 ப்ளஸ் இந்த எம்எனுக்கு நம்ம ஆக்சிடேஷன் கண்டுபிடிக்கிறோம், அதனால் எக்ஸு. ஆக்சிஜன் எந்த எலமெண்ட்ஸில் மேக்ஸிமம் இருந்தாலும் அதுக்கு வந்து ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து -2. அப்போ 4 டைம் இருக்குது, 4 × -2 = 0. இப்போ நம்ம வந்து 1 + x -8 = 0. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இந்த -8 +1 போச்சுன்னா என்ன கிடைக்கும்? x - 7 = 0ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ நமக்கு எக்ஸ் வேல்யூ வேணும்னா என்ன இருக்கும்? x = 7 அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல வர Mnோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது அப்படின்னு கேட்டால் +7. ஓகே, அப்போ இந்த இடத்துல Mnோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +7. இந்த பக்கம் ப்ராடக்ட் சைட் பக்கம் அதே வந்து MnSO4 அப்படிங்கிற ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது. இந்த இடத்துல நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது அப்படின்னு கேட்டால் 2ன்னு கிடைக்குது. இப்போ இந்த இடத்துல பாரு 2ன்னு எப்படி கிடைக்குது? MnSO4. இதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்னு வச்சுக்கணும்? எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். சல்ஃபருக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 6, ஆக்சிஜனுக்கு வந்து -2. அப்போ 4 × -2 = 0. அப்போ நம்ம வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? x + 6 - 8 = 0ன்னு கிடைக்கும்.
அப்போ எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து எம்என்னுடைய இந்த ப்ராடக்ட் சைடில் இருக்கிற சார்ஜ் என்ன கேட்டால் எம்எனுக்கு வந்து +2. அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் இங்கே பாருங்கள், இங்கே +7 இருக்குது, இங்கே +2க்கு மாறிடுச்சு. அதே எம்என் இங்கே இருக்குது, இங்கேயும் எம்என் இருக்குது. அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் என்னது +7லேருந்து +2க்கு வந்து மாறிடுச்சு. அப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்குதா குறைஞ்சிருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிருக்குது. டிக்ரீஸ் ஆனால் அது என்ன அப்படின்னு கேட்டால் ஆக்சிடேஷன் நம்பர் ஒரு எலமெண்ட்ஸோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து டிக்ரீஸ் ஆனிச்சுன்னா அது வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், ரிடாக்ஸ் ரியாக்ஷன் நடக்குது. ஸோ அதேமாதிரி அடுத்தது பாருங்கள், இந்த இடத்துல வந்து 10FeSO4ன்னு இருக்கும். இந்த இடத்துல வந்து Feயோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2. இந்த பக்கம் ப்ராடக்ட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து 5Fe2SO4 த்ரைஸ் அப்படிங்கிற காம்பவுண்ட் இருக்கும். இது Feக்கு மேலே ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +3. அப்போ இந்த இடத்துல Feக்கும் இந்த இடத்துல இருக்கிற Feக்கும் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பார்க்கும்போது +2லேருந்து +3க்கு மாறிடுச்சு. அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா அதனுடைய என்ன ரியாக்ஷன் அப்படின்னா ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். அப்போது ஒரு ரியாக்ஷனில் ஒரு எலமெண்ட்ஸு சேம் எலமெண்ட்ஸோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து சேஞ்ச் ஆகுது. அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா அது ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஆக்சிடேஷன் நம்பர் வந்து டிக்ரீஸ் ஆனிச்சுன்னா அது வந்து ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ். இன் திஸ் ரியாக்ஷன்ஸ், இந்த ரியாக்ஷன்ஸில் the manganese in a potassium permanganate தான் KMnO4. இந்த இடத்துல வந்து மேங்கனீஸ் Mn அப்படிங்கிறது மேங்கனீஸ். பொட்டாசியம் பர்மாங்கனேட்டில் இருக்கிற மேங்கனீஸு ஃபேவர் த ஆக்சிடேஷன். இந்த இடத்துல தான் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் ஆகுது. Mn தான் ஆக்சிடேஷன் பண்ணுது. ஃபெரஸ் சல்ஃபேட்டை என்னவா மாற்றுதுன்னா ஃபெரிக் சல்ஃபேட்டாக மாற்றுது. ஃபெரஸ் சல்ஃபேட்டுங்கிறது FeSO4. அது என்னவா மாற்றுதுன்னு கேட்டால் ஃபெரிக் சல்ஃபேட்டாக மாறுது. Fe2ங்கிறது ஃபெரஸு, இங்கே Fe3+ அப்படிங்கிறது வந்து ஃபெர்ரிக்காக மாறுது. அப்போ Fe2+ங்கிறது வந்து ஃபெரஸ், Fe3+ஆக மாறுச்சுன்னா ஃபெரஸ் சல்ஃபேட். அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குது அப்படின்னு கேட்டால் பை எலக்ட்ரானை என்ன பண்ணுது, பை கெய்னிங் எலக்ட்ரான்ஸ் அண்ட் தேர்பை கெட் ரெடியூஸ்டு. இது என்ன பண்ணுறதுன்னா எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்கிட்டு ரெடியூஸ் ஆகிடுது. எலக்ட்ரானை வந்து இந்த கெயின் பண்ணிக்கிட்டு ரெடியூஸ் ஆகுது. அதனால் என்ன பண்ண அப்படின்னா இந்த இடத்துல ரிடக்ஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ் நடக்குது. சச் ரியாஜன்ஸ் இஸ் கால்ட் ஆக்சிடேஷன் ஏஜென்ட்ஸ் ஆர் ஆக்சிடைசன்ட். அப்போ இந்த ரியாஜன்ஸுக்கு பேர் என்ன பண்ணுறீங்கன்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ். அப்போ எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்கிட்டு எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்கிட்டு அது வந்து ரெடியூஸ் ஆகுதோ ஒடுக்கம் அடையுதோ அந்த ரியாஜென்ட்டுக்கு பேர் ஆக்சிடேஷன் ரியாஜென்ட்ஸ். இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். டிஃபைன் ஆக்சிடைசிங் ரியாஜென்ட்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ என்ன இந்த ரியாஜென்ட்ஸ் விச் ஃபெசிலிட்டேட் oxidation by gaining electron and get reduced are called oxidizing reagents. The reducing agent என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் the reagents which facilitate reductions by releasing electron and get oxidized are called reducing agents. எந்த ஒரு reagents வந்து ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்கும்பொழுது எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணி அண்ட் ஆக்சிடேஷன் ஆகுதோ அது இந்த ரியாஜென்ட்ஸ் பேர் என்னக்குன்னா ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ். அப்போ ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்பான். இதுதான் ஆன்சர். இந்த ரியாஜென்ட்ஸ் வந்து எழுதிக்கிங்க. இதுக்கு ஆக்சிடேஷன் ஏஜென்ட்ஸ் அப்படிங்கும்பொழுது த ரியாஜென்ட்ஸ் விச் ஃபெசிலிட்டேட், இந்த இடத்துல ரிடக்ஷன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஆக்சிடேஷன் அப்படின்னு எழுதணும். பை ரிலீஸிங் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக கெய்னிங் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு எழுதணும். அண்டு கெட் ஆக்சிடேஷன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ரிடக்ஷன்ஸ் ரெடியூஸ்டுன்னு எழுதணும். இஸ் கால்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ். அப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னா என்ன டெஃபினேஷன் என்னது, த ரியேஜென்ட்ஸ் விச் ஃபெசிலிட்டேட் oxidation by gaining electrons and get reduced are called oxidizing agents. இதுதான் என்ன கேட்டால் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ். ரெடியூசிங் ஏஜென்ட்டுக்கு இங்கே ஆன்சர் அப்படியே இருக்குது. ஓகேவா, இதை வந்து என்ன கேட்டால் இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். ரெண்டுமே 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதை எழுதி அனுப்புங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று வந்து டைப் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ். ரிடாக்ஸ் ரியாக்ஷன் என்னென்ன ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட் ஒன்று வந்து காம்பினேஷன் ரியாக்ஷன்ஸ், இணையும் வினை. எப்படி இணையுது, என்ன இணையும் வினைனா என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். டெஃபினேஷன் பாருங்கள். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. த ரிடாக்ஸ் ரியாக்ஷன் இன் விச் 2 சப்ஸ்டன்ஸ் கம்பைன்.
ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன் நடக்குது, ஆக்சிஜனேற்ற வினை நடக்குது, ஒடுக்க வினை நடக்குது, ரெண்டுமே ஒரு ரியாக்ஷன் நடக்குது. அந்த ரியாக்ஷனில் 2 சப்ஸ்டன்ஸ் கம்பைன் ஆகுது. 2 வினைப்படும் பொருள் வினை புரிந்து ஒரு சிங்கிள் காம்பவுண்ட், ஒரு சிங்கிள் சேர்மத்தை மட்டும் கொடுத்துச்சுன்னா அதுக்கு ரியாக்ஷனுக்கு பேர் வந்து காம்பினேஷன் ரியாக்ஷன்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இது ஒரு சப்ஸ்டன்ஸ், கார்பன் ஒரு சப்ஸ்டன்ஸ், ஆக்சிஜன் ஒரு சப்ஸ்டன்ஸ். அந்த 2 சப்ஸ்டன்ஸ் ரியாக்ட் ஆகி ஒரு சிங்கிள் காம்பவுண்டு, ஒரே ஒரு காம்பவுண்டு மட்டும் தான் கொடுத்துருக்கு. அப்போ இந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்ன பேருனா காம்பினேஷன் ரியாக்ஷன். இதில் இந்த எலமெண்டோட ஆக்சிடேஷன் சிங்கிள் எலமெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்பயுமே என்னது, ஃபஸ்ட் பாயிண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அது 0. அப்போ கார்பன் சிங்கிளாக தான் இருக்குது, ஆக்சிஜனும் சிங்கிளாக தான் இருக்குது, அதனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0. இந்த இதில் CO2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஏற்கனவே. இதுக்கு நம்ம சிக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் எக்ஸ்னு வச்சுக்கோங்க, ப்ளஸ் ஆக்சிஜனுக்கு வந்து கண்டுபிடிக்கணும்னா -2. அப்போ 2 டைம் இருக்குன்னா 2 × -2 = 0. அப்போ x - 4 = 0. அப்போ x = 4. இந்த இடத்துல கார்பனோட ஆக்சிஜன் ஸ்டேட் +4. அதே நேரத்தில் ஆக்சிஜனுடைய ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து -2. அப்போ இங்கே பாருங்கள், ஆக்சிடேஷன் நம்பர் இங்கே என்ன இருக்குது, 0லேருந்து கார்பனுக்கு +4 மாதிரி இருக்குது. அப்போ அந்த இடத்துல வந்து ஆக்சிடேஷன் நம்பர் 0லேருந்து +4 மாதிரி இருக்கிறதுனால, 0லேருந்து +4க்கு வந்திருக்கிறதுனால ஆக்சிடேஷன் நம்பர் என்ன இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அப்போ ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்குது. அதே இந்த இடத்துல வந்து ஆக்சிடேஷன் எலமெண்ட்ஸில் இருக்குது 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட். இங்கே காம்பவுண்டுக்கு வரும்பொழுது இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் -2. அப்போ 0லேருந்து -2 வந்ததுனால இது வந்து ஆக்சிடேஷன் நம்பர் குறையுது. ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆகிருந்துச்சுன்னா அது ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் நடக்குது. ஸோ இதான் என்ன பண்ணோம் அப்படின்னா காம்பினேஷன் ரியாக்ஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ். இது வரைக்கும் எழுதணும். இந்த எக்ஸாம்பிள் ஆல்சோ கண்டிப்பாக எழுதியாகணும். மேலே வந்து ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸு, ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸு அப்படின்னு எழுதி இந்த எக்ஸாம்பிள் எழுதுங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். அதுக்கடுத்தது என்ன ரியாக்ஷன் அப்படின்னா டீகாம்போசிஷன் ரியாக்ஷன் அப்படின்னா சிதைஞ்சு போகிறதுன்னு அர்த்தம், பிரிஞ்சு போகிறது அல்லது சிதைவுன்னு அர்த்தம். இந்த சிதைஞ்சு போகிறதுனால என்ன வேணும், இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் in which a compound break down into 2 or more component அப்படின்னா அதில் இருக்கிற உட்பொருட்கள், அதில் என்னென்ன காம்பவுண்ட் இருக்கோ அந்த காம்பவுண்ட்லாம் சின்னதாக பிரிஞ்சு போயிடும். ஆர் கால்டு டீகம்போசிஷன் ரியாக்ஷன்ஸ். இந்த ரியாக்ஷன் வந்து எதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் காம்பினேஷன் ரியாக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும், இணையம் வினைக்கு வந்து எதிராக இருக்கும். அப்போ அங்கே முன்னாடி பார்த்தோம் C+O2 சேர்ந்து CO2 கிடைச்சா அப்போ இங்கே ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆனிச்சு. ஆனால் இந்த இங்கே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு காம்பவுண்ட் வந்து சின்னதாக பிரிஞ்சு போயிடும். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா பிரேக் டவுன் இன்ட்டு 2 or more components. அதில் இருக்க அந்த காம்பவுண்டில் இருக்கிற 2 or more காம்பவுண்ட் தனியாக பிரிஞ்சு போயிடும். அந்த ரியாக்ஷனுக்கு பேர் தான் கேட்டால் டீகம்போசிஷன் ரியாக்ஷன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா இன் திஸ் ரியாக்ஷன் த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் த டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் த சேம் சப்ஸ்டன்ஸ் இஸ் சேஞ்ச். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்னா இது ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு ஒரு ஆக்சிடேஷன் நம்பர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எப்படின்னா எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த இடத்துல ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்குதா, பொட்டாசியம் குளோரேட் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டு இருக்குது. இந்த இடத்துல இந்த சிஎலோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் எவ்வளோ இருந்ததுன்னா +5. ஆக்சிஜனுக்கு வந்து இந்த இதில் -2. அப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து சிஎலோடைய ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன அப்படின்னு கேட்டால் -1. அப்போ என்ன நடந்திருக்குது, இந்த இடத்துல ஆக்சிடேஷன் நம்பர் வந்து +5லேருந்து -1க்கு வந்திருக்குது. அப்போ +5லேருந்து -1 பொழுது ஆக்சிடேஷன் நம்பர் குறைஞ்சிருக்குது. அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆகிறதுனால ரிடாக்ஷன் ரியாக்ஷன்ஸ். இந்த இடத்துல ஆக்சிஜனோட ஆக்சிஜன் ஸ்டேட் -2லேருந்து இந்த இடத்துல இருக்கிற ஆக்சிஜனுக்கு வந்து இது வந்து ஒரு சிங்கிள் எலமெண்ட்ஸாக இருக்குது, அதுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0. அப்போ -2லேருந்து 0க்கு வந்துருக்குது. அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் யூஸ் பண்ணும். அப்போ இங்கே இருக்க ஒரு எலமெண்ட்ஸ்க்கு வந்து ஆக்சிடேஷன் நம்பர் பார்த்தோம்னா சேம் காம்பவுண்டில் இருக்கிற ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் இங்கே பார்க்குறோம், இங்கேயும் பார்க்குறோம். நம்ம இப்படி நடக்கிறதுனால இந்த ரியாக்ஷனுக்கு பேர் வந்து டீகம்போசிஷன் ரியாக்ஷன்ஸ். இது ஒரு 3 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. இது வரைக்கும் எழுதணும், இந்த எக்ஸாம்பிள் எழுதணும். அதுக்கு மேலே இருக்கிற அந்த டெஃபினேஷன்ஸ் கண்டிப்பாக வந்து இதில் வந்து நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னா
ஒரு ஆட்டம்ஸ் ஒரு அயான்ஸ் இருக்குது. அந்த அயான்ஸுக்கு பதிலாக வேறு ஒரு ஆட்டம்ஸ் ஒரு அயான்ஸ் போய் அந்த இடத்துல ஜாயின் ஆகிடுச்சுன்னா அந்த ரியாக்ஷனுக்கு பேர் தான் கேட்டால் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ். The redox reactions in which an ions are atoms in a compound. ஒரு காம்பவுண்டில் அயான்ஸ் இருக்கலாம். அயான்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது ஒரு ஆட்டம்ஸ் வச்சுங்களா எம் அப்படின்னு, அதுக்கு மேலே வந்து ப்ளஸ்ஸு அல்லது மைனஸ் இருக்குது, இதுதான் அயான்ஸ். அல்லது வெறும் இப்படி மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து ஆட்டம்ஸ் வச்சுங்க. அப்போ மேலே ப்ளஸ் ஆர் மைனஸ் சார்ஜ் இருந்துச்சுன்னா அது வந்து அயான்ஸ், எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா அது ஆட்டம் வச்சுக்கலாம். அப்புறம் காம்பவுண்டில் ஒரு ஆட்டம்ஸ் ஒரு அயான்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குது, அதுக்கு பதிலாக அந்த ஆட்டத்துக்கு அந்த அயான்ஸ்க்கு பதிலாக வேறு ஒரு ஆட்டம்ஸ் ஒரு அயான்ஸ் போய் ஜாயிண்ட் ஆகிடுச்சுன்னா அந்த ரியாக்ஷன் பேர் தான் கேட்டால் displacement reactions. The redox reaction in which ions are atoms in a compound is replaced by ions or atoms of another elements are called displacement reactions. இது வரைக்கும் ஒரு 2 மார்க் கொஸ்டிங்க. அப்போ ஒரு காம்பவுண்டில் ஒரு அயான்ஸ் ஒரு ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும், அதுக்கு பதிலாக ஒரு ஆட்டம் ஒரு அயான்ஸை வந்து எலமெண்ட்ஸை போய் அந்த இடத்துல ஜாயின் பண்ணிச்சுன்னா அந்த ஆட்டத்துக்கு பேர் அந்த ரியாக்ஷனுக்கு பேர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ். தெர் ஆர் ஃபர்தர் கிளாஸிஃபைட். இதை வந்து நம்ம வந்து மறுபடியும் வந்து வேறு மேலே வந்து இதனுடைய வினைகள் நம்ம பிரிக்கலாம். த மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ், இன்னொன்று உலோகம் இடப்பெயர்ச்சி வினை. ஒரு மெட்டல்ஸ் இன்னொரு மெட்டல்ஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். இது நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ், அதாவது அலோக இடப்பெயர்ச்சி வினைகள். மெட்டலு இன்னொரு மெட்டல் வந்து ஜாயின் ஆகலாம், அல்லது மெட்டலுக்கு பதிலாக நான் மெட்டல் வந்து இன்னொரு இடத்துக்கு ஜாயின் பண்ணலாம். இந்தமாரி என்ன பண்ணோம்னா ஒரு ரியாக்ஷன் நடக்குது. இந்த ரியாக்ஷனில் நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று வந்து மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் பார்க்கலாம். மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், ஒரு பீக்கர் எடுத்துக்கிறோம். நம்ம ஒரு பீக்கரில் ஒரு காப்பர் சல்ஃபேட் CuSO4 காப்பர் சல்ஃபேட், சியூனா காப்பர், SO4னா சல்ஃபேட், அந்த சொல்யூஷன் எடுத்துக்கணும். அது ப்ளூ கலரில் இருக்கும் அந்த சொல்யூஷன். இது கூட வந்து ஒரு ஜிங்க் ராட், Z10 அப்படிங்கிற ஒரு மெட்டல் ஸ்ட்ரிப், அதாவது ஒரு மெட்டல் தகடு நம்ம வைக்கிறோம். நம்ம இது வந்து என்ன பண்ணுறது, இது ப்ளூ கலராக இருக்குது. இது என்ன கலர் சொல்யூஷன், ப்ளூ கலராக இருக்கும். இந்த வந்து எனக்கு அப்படின்னு கேட்டால் இது வந்து சில்வர் கலரில் அப்படியே மின்னும், தகன்னு அப்படியே இந்த பிளேட் மின்னும். நம்ம டெஸ்க்குலாம் இருக்கும்ல, அந்த டெஸ்க் கலர் அப்படின்னா அது கலர். அப்போ இந்த வந்து இதில் வச்சோடனே என்ன பண்ண அப்படின்னு கேட்டால், இந்த ப்ளூ கலர் சொல்யூஷன் கலர் மறைஞ்சி இந்த ஒயிட் கலராக இருக்கிற அந்த ஜிங்க் மெட்டல்ஸ் அந்த பிளேட் வந்து அது என்ன கலர்னா ப்ரௌனிஷ் கலராக மாற ஆரம்பிச்சிடும் இந்த இடத்துல. அப்போ இந்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இது வந்து இந்த ப்ளூ கலர் சொல்யூஷன் என்ன, காப்பர் சல்ஃபேட். இந்த ஒயிட் கலர் பிளேட் இருக்குல்ல, அதுக்கு என்ன கேட்டால் ஜிங்க், துத்தநாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிங்க்கு உலோகத்தகடு. இது உள்ளுக்குள்ளே வைக்கும்பொழுது இந்த ரியாக்ஷன் நடக்குது. என்ன பண்ண அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல CuSO4 காப்பர் சல்ஃபேட்டு, அது கூட நம்ம ஜிங்க்கு நம்ம வைக்கும்பொழுது இந்த காப்பர் இருந்த இடத்துல ஜிங்க் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் டெபாசிட் ஆகுது. இந்த Cu வந்து வெளியே வந்துடுது. அப்போ இந்த ஜிங்க் உள்ளே வரும்போது என்னவா மாறிடும், இந்த இடத்துல Z10SO4 மாறிடும், ப்ளஸ் இந்த Cu வெளியே வந்துடும். அப்போ Z10SO4 சொல்யூஷன் என்ன கலர் அப்படின்னா ஒரு ஒயிட் கலர் சொல்யூஷனாக மாறி. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது டயக்ராம் பாருங்கள், ஒயிட் கலர் சொல்யூஷனாக மாறிடுச்சா. அப்போ இந்த இது Z10 வந்து இங்கே என்ன பண்ணுது, உள்ளே வந்து உட்காந்துருச்சு, அந்த சொல்யூஷன் ஒயிட் கலராக மாறிடுச்சு. அப்போ காப்பர் இருக்குல்ல, அந்த காப்பர் வந்து என்ன கலர், காப்பர் அப்படின்னா இந்த ஒயரில் பார்த்தீங்கன்னா அந்த கம்பி இருக்கும்ல, நம்ம லைட்டில் போகிறக்கூடிய அந்த மேலே நம்ம ஒயர் கம்பியெல்லாம் போடுறோம்ல, அந்த கம்பி பார்த்தோம்னா என்ன கலர் இருக்கும், அந்த ப்ரௌனிஷ் கலர் இருக்குமா, அந்த கலருக்கு வந்து அந்த பிளேட் மாறிடும். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் காப்பர் வந்து டெபாசிட் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். A place in a zinc metal strip in a aqueous copper sulfate. aqueous அப்படின்னா நீர்த்தன்னு அர்த்தம். காப்பர் சல்ஃபேட் சால்ட் எடுத்து CuSO4 சால்ட் எடுத்து அது கூட வாட்டர் சேர்த்தனோம்னா அந்த சொல்யூஷனுக்கு பேர் தான் அக்வாஸ், நீர்த்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். அதுக்கு இஸ் டேக்கன் இன் ஏ பீக்கர், ஒரு பீக்கரில் எடுத்துக்கிறோம். அது கூட ஒரு ஜிங்க் மெட்டல் ஸ்ட்ரிப், நம்ம அது ஜிங்க் மெட்டல் தகடு உள்ளே வைக்கிறோம். உள்ளே வைக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா the intensity of the blue color of the solution slow reducing and finally dissipate. அப்போ அந்த ப்ளூ கலர் சொல்யூஷனுடைய இன்டென்சிட்டி, அதனுடைய செறிவு, ப்ளூ கலருடைய கலர் வந்து என்ன பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்குது, ரெடியூஸ் ஆகுது, குறையுது. ஃபைனலி என்ன இது கடைசி என்னன்னா டிசபிள் ஆகிடுது, கலர் வந்து மறைஞ்சு போயிடுது. அந்த டயக்ராம் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ப்ளூ கலராக இருந்துச்சு, அது கூட நம்ம வந்து உள்ளே வைக்கும்போது எனக்குன்னா கலர் மறைஞ்சு போயிடுது.
த ஜிங்க் மெட்டல் ஸ்ட்ரிப் பிகம் ஏ கோட்டட் வித் ப்ரௌனிஷ் மெட்டல் காப்பர். அந்த ஜிங்க் மெட்டல் வந்து அந்த ஜிங்க் மெட்டல் ஸ்ட்ரிப் வந்து என்னவோ மாறிடுச்சு, அந்த மேலே ப்ரௌனிஷ் கலராக மாறிடுச்சு. அது மேலே என்ன ஆயிடுச்சு, காப்பர் வந்து டெபாசிட் ஆகிடுச்சு. திஸ் டியூ டு த ஃபாலோவிங் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். இது எனக்குன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஒரு மெட்டல் இன்னொரு மெட்டலுக்கு பதிலாக அந்த இடத்துல போய் ஜாயின் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. இதுதான் என்ன பண்ண அப்படிங்கன்னா, இது காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். இது இங்கே ஒயிட் கலர் இருக்க அந்த ராடு வந்து ஜிங்க்கு. இது உள்ளுக்குள்ளே வச்சு ரியாக்ஷன் பண்ணும்பொழுது அந்த கலர் வந்து மறைய ஆரம்பிச்சு ஒயிட் கலராக மாறிடுது. இந்த இடத்துல வந்து இந்த சொல்யூஷன் ப்ளூ கலர் சொல்யூஷன் இருக்கிற வரைக்கும் அந்த இடத்துல என்ன கிடைக்குன்னு கேட்டால் எப்படியும் வந்து ப்ரௌனிஷ் கலராக மாறிடுச்சு. ஸோ இது எனக்கு என்ன, ஒரு மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிள். இந்த இடத்துல பாருங்கள், காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன், அதான் அந்த ப்ளூ கலர். இந்த ஒயிட் கலராக இருக்குதுன்னு கேட்டால் அந்த மெட்டல் வந்து ஜிங்க்கு. இப்போ வந்து ரியாக்ஷன் ஆகுது. இந்த ஜிங்க் வந்து இந்த காப்பர் இந்த இடத்துல பிளேஸில் வந்து ஜாயிண்ட் ஆகுது. அந்த காப்பர் வெளியே வந்தது, காப்பர் வெளியே இப்படி மாறிடுது. அப்போ இந்த ZN வந்து SO4 சேர்ந்து ZnSO4 ஜிங்க் சல்ஃபேட்டாக மாறிடுது. காப்பர் வந்து அந்த இடத்துல டெபாசிட் ஆகுது. இதனோட ஆக்சிஜன் ஸ்டேட் பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த இடத்துல ஆக்சிஜன் CUக்கு வந்து +2, இங்கே வந்து சிங்கிளாக இருக்குது. சிங்கிள் எலமெண்ட்ஸோட ஆக்சிஜன் ஸ்டேட் 0. அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் என்ன இருக்குது, +2லேருந்து 0க்கு மாறிச்சு. அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் வந்து குறைஞ்சிருக்குது. ஸோ ரிடக்ஷன் ரியாக்ஷன். ZN பாருங்கிறதுல 0ல் இருக்குது, சிங்கிள் எலமெண்ட்ஸாக இருக்குது. இங்கே வரும்போது +2ஆக மாறுது. அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிடுது. ஸோ என்ன ரியாக்ஷன் அப்படின்னா ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ் நடக்குது. ஸோ என்ன பண்ண அப்படின்னா இதை வந்து ஆக்சிடேஷன் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனுக்கான ஒரு ஆன்சர். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். இதில் வந்து நீங்கள் இது எக்ஸாம்பிள் வரைக்கும் எழுதி இது வரைக்கும் நீங்கள் எழுது 2 மார்க் அல்லது 3 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டால், ஒரு நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். நான் மெட்டல்ஸ் அப்படின்னா பி பிளாக் வந்து நான் மெட்டல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. நான் மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த குளோரின்ஸ், இந்த காம்பவுண்ட்ஸ்னா நான் மெட்டல்ஸ். இந்த காம்பவுண்ட் என்ன பண்ணோன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது. எதுக்குன்னா இந்த மெட்டல்ஸ் கூட ஜாயிண்ட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 H இருக்குது, 2 Cl இருக்குது. 2H 2Cl அப்படின்னு அர்த்தம். முன்னாடி 2 போட்டோம்னா எல்லாத்துக்கும் காமன். அப்போ என்ன பண்ணோம், இந்த 2 Cl வந்து இந்த ZN கூட ஜாயின் பண்ணி ZnCl2 மாறிடுது. இந்த H2 வந்து வெளியே போயிடுது. அப்போ இந்த இடத்துல ஆக்சிடேஷன்ஸ் இங்கே இருக்கிற வந்து என்ன நான் மெட்டல்ஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது. டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே ஜாயிண்ட் ஆகிடுது. அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து சிங்கிள் எலமெண்ட்ஸ் ஆக்சிடேஷன் 0, இந்த இடத்துல வரும்போது +2. அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த இடத்துல ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து +1, இங்கே சிங்கிள் எலமெண்ட்ஸ் ஆக்சிடேஷன் 0. அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் வந்து குறைய ஆரம்பிக்குது. இது வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ். இது வந்து நான் மெட்டலுக்கான ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, அதுக்கடுத்தது ப்ரிப்போர்ஷனேஷன் ரியாக்ஷன்ஸ் அல்லது ஆட்டோ ரிடக்ஸ் ரியாக்ஷன்ஸ். விகித சிதைவு வினை அப்படின்னு அர்த்தம். விகித சிதைவு வினை அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு ரிடாக்ஷன் ரியாக்ஷன் நடக்கும்பொழுது ஒரு காம்பவுண்டில் ஆக்சிஜனேட்டர் ரியாக்ஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் ரெண்டுமே வந்து உட்படும். அப்படி நடக்கும் பொழுது அந்த வினையில் ஒரே தனிமத்தினுடைய ஆக்சிஜனேட்டர் எண் அதிகரிக்கவும் செய்யும், குறையவும் செய்யும். ஒரு சேம் எலமெண்ட்டோட ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகவும் செய்யும், டிக்ரீஸ் ஆகவும் செய்யும். அந்த ரியாக்ஷன் பேர் தான் கேட்டால் ஆட்டோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அல்லது டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு அர்த்தம். விகித சிதைவு வினைன்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இன் சம் ரிடாக்ஷன் ரியாக்ஷன், ஒரு ரியாக்ஷன் இருக்குது. த சேம் காம்பவுண்ட் கேன் பி அண்டர்கோ த போத் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடாக்ஷன் ரியாக்ஷன்ஸ். இப்போ ஒரு ரிடாக்ஷன் ரியாக்ஷனில் ஒரு சேம் காம்பவுண்ட் இருக்குது, ஒரு காம்பவுண்ட் இருக்குது, அதில் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்குது, ரிடாக்ஷன் ரியாக்ஷன் நடக்குது. In such reactions, the oxidation state of the one and the same element is both increase and decrease. ஒரு ரியாக்ஷன்ஸில் ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஒன் அண்ட் சேம் எலமெண்ட்ஸ், ஒரு சேம் எலமெண்ட்டுக்கு வந்து ஆக்சிடேஷன் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகவும் செய்யுது, டிக்ரீஸ் ஆகவும் செய்யுது. அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனுக்கு பேர் தான் கேட்டால் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் அல்லது ஆட்டோ ரிடக்ஷன் ரியாக்ஷன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிங்க. ஹைட்ரஜன் பெராக்சைடு H2O2, இது ப்ளீச்சிங் வாட்டர். ஹைட்ரஜன் பெராக்சைடு H2O2, ஹைட்ரஜன் பெராக்சைடு. இது 2 டைம் எடுத்துக்கிறாங்க, 2 moles எடுத்துக்கிறாங்க. இந்த இடத்துல பாருங்கள், ஆக்சிஜனுடைய ஆக்சிஜன் ஸ்டேட் இந்த இடத்துலேருந்து -1. அதே இந்த இடத்துல ஆக்சிஜனுக்கு வந்து இந்த பக்கம் ப்ராடக்ட் சைடில் இருக்கிற ஆக்சிஜனுக்கு வந்து -2. இங்கே ஆக்சிஜனுக்கு வந்து என்ன இருக்குது, 0 மாதிரி இருக்குது. அப்போ
ஒரு காம்பவுண்டில் ஒரு எலமெண்ட்ஸ்க்கு வந்து ஆக்சிடேஷன் நம்பர் வந்து என்ன இருக்குது, இங்கே -1லேருந்து 0 வந்துருக்குது, அப்போ இன்க்ரீஸ் ஆகுது. -1 -2க்கு வருது, டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த மாதிரி ரியாக்ஷனுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு கேட்டால் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் அல்லது ஆட்டோ ரிடக்ஸ் ரியாக்ஷன்ஸ். இதுவும் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். அந்த டெஃபினேஷன் எழுதி இந்த எக்ஸாம்பிள் கண்டிப்பாக எழுதணும். மேலே ஆக்சிடேஷன் நம்பர் அண்ட் ரிடக்ஷன் நம்பர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எழுதி ஆகணும். அதுக்கடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இன்னொரு எக்ஸாம்பிள்ஸும் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், எப்படி ஆக்சிடேஷன் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு. நெக்ஸ்ட் ஒன்று வந்து காம்படேட்டிவ் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன். காம்படேட்டிவ் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ நம்ம பார்த்தா ஒரு காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் எடுத்துகிட்டு நம்ம ஒரு ப்ளூ கலர் சொல்யூஷன் எடுத்துட்டோம். அதில் வந்து நம்ம ஜிங்க் மெட்டல் வச்சோம். இங்கே காப்பர் சல்ஃபேட் ப்ளூ கலர் சொல்யூஷன் வந்து இங்கே என்ன வச்சு மாறிச்சு, ஒயிட் கலர் சொல்யூஷனாக மாறிடுச்சு. இந்த இடத்துல இருக்கிற அந்த ஜிங்க் பிளேட்டில் வந்து அந்த ப்ரௌனிஷ் கலர் வந்து ஜாயின் ஆனிச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த மாதிரி ரியாக்ஷன் நடந்துச்சுல, இந்த மாதிரி ரியாக்ஷனில் ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் நடக்குமா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். In the metal displacement reactions, we learned that the zinc replaced copper from the copper sulfate solution. இப்போ வந்து ஜிங்க் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதில் காப்பர் சல்ஃபேட்டில் சொல்யூஷன் காப்பர் வந்து அதில் போய் ஜாயின் பண்ணிச்சு. லெட் அஸ் எக்ஸாமின் வெதர் த ரிவர்ஸ் ரியாக்ஷன் டேக் பிளேஸ் ஆர் நாட். இந்த இடத்துல அதே மாதிரி நம்ம ரிவர்ஸ் ரியாக்ஷன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷனை நம்ம காப்பர் பிளேட் வைக்கும் பொழுது இதனுடைய ரியாக்ஷன் வந்து நம்ம நடக்குதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறோம். As discussed earlier, a metallic copper strip in a zinc sulfate solution. இப்போ zinc sulfate solution எடுத்துக்கோம். zinc sulfate ஒயிட் கலர் சொல்யூஷனாக இருக்கும். அதில் காப்பர் நம்ம ஆட் வைக்கும். காப்பர் வந்து என்ன கலரு, ஒரு ப்ரௌனிஷ் கலர் அந்த மாதிரி இருக்கும். அதை நம்ம உள்ள வைக்கிறோம், அந்த ஸ்ட்ரிப் மெட்டல் ஸ்ட்ரிப் வைக்கிறோம். இப்போ காப்பர்ஸ் ரீப்ளேஸ் த zinc from the zinc sulfate solution. The Cu2+ ions will released into the solution இந்த கலர் ஆஃப் த சொல்யூஷன். அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த ஒயிட் கலராக இருக்கிற சொல்யூஷன் ஜிங்க் சல்ஃபேட் ஒயிட் கலராக சொல்யூஷன் என்ன கலராக மாறணும், இது காப்பர் உள்ள வச்சா ஆனால் ப்ளூ கலராக மாறணும். ஆனால் அப்படி மாறலை. என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம would change to blue color, but not change is observed. ஆனால் கலர் சேஞ்ச் ஆகலை. Therefore, we conclude that among the zinc and copper, the zinc has a more tendency to release electrons. அப்போ நம்ம இப்படி கலர் மாறலை. இப்படி மாறாமல் இருக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம காப்பரையும் ஜிங்கையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணும்பொழுது எது எலக்ட்ரானை அதிகமாக ரிலீஸ் பண்ணும் அப்படின்னா, எது எலக்ட்ரான் அதிகமாக ரிலீஸ் பண்ணும் பாருங்கள், ஜிங்க் ஹேஸ் எ மோர் டெண்டன்சி டு ரிலீஸ் எலக்ட்ரான். அப்போ ஜிங்க்கு தான் அதிகமாக எலக்ட்ரானை வந்து ரிலீஸ் பண்ணும், காப்பர் வந்து எலக்ட்ரானை வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். அப்போ இந்த ரியாக்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், இப்படி ஆப்போசிட்டாக நம்ம செய்யும்பொழுது அந்த ரியாக்ஷன் நடக்காது. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால், ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷனில் நம்ம வந்து காப்பர் பிளேட் வைக்கும்பொழுது அந்தமாரி ஒரு ப்ளூ கலர் சொல்யூஷனாக நமக்கு மாறாது. Let us extend the reaction to copper metal. இப்போ நம்ம வந்து வேறு ரியாக்ஷன் பண்ணி பார்க்குறோம். இப்போ காப்பர் மெட்டல் அண்ட் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். இப்போ காப்பர் மெட்டல்ஸ் அண்ட் சில்வர் நைட்ரேட் வந்து AgNO3 சில்வர் நைட்ரேட். இது ஒயிட் கலர் சொல்யூஷனாக தான் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும், இதில் பாருங்கள், இந்த சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் ஒயிட் கலர் AgNO3. இதுக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு காப்பர் ராடு வைக்கிறோம். ப்ரௌனிஷ் கலர் மெட்டல் உள்ள நம்ம வைக்கிறோம் காப்பர் ராடு. கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கும்போது ஸ்லோவாக கொஞ்சம் ஒரு மணி நேரம் கழித்து பார்க்கும்பொழுது இந்த ஒயிட் கலர் சொல்யூஷன் AgNO3 சொல்யூஷன் என்ன கலராக மாறிடுச்சு, ப்ளூ கலராக மாறிடுச்சு. அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது என்ன ரியாக்ஷன் எப்படி நடக்குதுன்னா, இப்போ ரியாக்ஷன் நடக்குது. இப்போ என்ன பார்க்குறோம் நம்ம அப்படின்னா, a place of strip of metal copper in a silver nitrate solution. அந்த காப்பர் மெட்டலை நம்ம சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் உள்ளே வைக்கும்பொழுது ஆஃப்டர் சம் டைம் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு த சொல்யூஷன் ஸ்லோலி டர்ன் ப்ளூ கலர். அந்த சொல்யூஷன் கலர் என்ன கலர், ப்ளூ கலராக மாறுது. திஸ் டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் Cu2+ அயன். அப்போ Cu என்னவாக மாறுது அப்படின்னு கேட்டால் Cu2+ அயன்ஸாக மாறுது. Cu என்னவாக மாறுது, காப்பர் அந்த ராடு வந்து என்னவாக மாறுது, Cu2+ அயன்ஸாக மாறுது. சரி, அப்படி மாறும்போது என்ன ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு பார்க்குறோம். த காப்பர் ரீப்ளேஸ் த சில்வர் ஃப்ரம் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன். அப்போ காப்பர் என்ன ஆகுது, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது. எங்கன்னா சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ரியாக்ஷனில் பாருங்கள்,
காப்பர் வந்து இந்த ப்ளூ கலர் ராடு, சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் அது வந்து ஒயிட் கலரில் இருக்கும். இப்போ இந்த இடத்துல இந்த காப்பர் போய் இந்த ஏஜ் இடத்துல ஜாயிண்ட் ஆகிடுது, இந்த ஏஜ் வெளியே வந்துடுது. அப்போ காப்பர் நைட்ரேட் சொல்யூஷனாக மாறிடுது. அப்போ ப்ளூ கலர் மாறிடுது. ஏஜுங்கிறது அந்த சில்வர் வந்து தனியாக வெளியே வந்துருச்சு. இதெல்லாம் நம்ம என்ன தெரியுது அப்படின்னு பார்க்கும்போது, த இண்டிகேட் த பிட்வீன் த காப்பர் அண்டு சில்வர், த காப்பர் ஹேஸ் எ டெண்டன்சி டு ரிலீஸ் எலக்ட்ரான். இப்போ காப்பரையும் நம்ம சில்வரையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது, காப்பர் வந்து எலக்ட்ரான் அதிகமாக ரிலீஸ் பண்ணுது, இது எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்குது. முன்னாடி பார்த்தோம் ஜிங்க்கு காப்பரை நம்ம கம்பேர் பண்ணும்போது, ஜிங்க் எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணுது, காப்பர் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்குது. அப்போ இந்தமாரி ரியாக்ஷனில் நம்ம வந்து எது எலக்ட்ரானை எது அதிகமாக ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த மூணு எலமெண்ட்ஸில் வந்து எலக்ட்ரானை வந்து அதிகமாக ரிலீஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டினா சில்வரை விட, ஏஜியை விட சியு வந்து எலக்ட்ரானை அதிகமாக ரிலீஸ் பண்ணும். அதை விட எது அதிகமாக ரிலீஸ் பண்ண அப்படின்னா ஜிங்க்கு. அப்போ சில்வரை விட காப்பர் அதிகமாக எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணும், காப்பரை விட ஜிங்க் வந்து அதிகமாக எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணும். 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரியாக்ஷன் பேர் தான் என்ன பண்ணுறீங்கன்னா காம்படேட்டிவ் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன்ஸ், அதாவது எலக்ட்ரான் பரிமாற்றும் வினை அப்படின்னா எலக்ட்ரான் வந்து ஈஸியாக எது பரிமாற்றம் அதிகமாக செய்யும் அப்படின்ட்டாங்க. அப்போ இது வந்து ஒரு ஃபுல்லாக வந்து ஒரு இதாக கொடுத்துருப்பான், தியரி மாதிரி ஜென்ரலாக கொடுத்துருப்பான். ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் நீங்களே வந்து ஒரு அசம்ஷன் பண்ணி எழுதணும். நீங்கள் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனில் ஜிங்க் ராட் வைக்கும்போது என்ன, சில்வர் நைட்ரேட் சொல்யூஷனில் காப்பர் வைக்கும்போது என்ன ரியாக்ஷன் நடக்கும் அப்படிங்கிறது. மீதி அடுத்த கிளாஸ் பார்க்கலாம்.